மார்ச் மாதம் வந்துவிட்டாலே பள்ளி மாணவர்களுக்கு பரீட்சையின் பரபரப்பு பற்றி கொள்ளுகிறது. இந்த பரீட்சையானது பிள்ளைகளை அடுத்தடுத்த நிலைகளுக்கு முன்னேற்றுகிறது. 2 கொரிந்தியர் 13:5 பவுல், நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களாய் இருந்தால் இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று அறிந்து கொள்ள முடியாது என்று கூறுகிறார். ஆம், நாம் பரீட்சைக்கு உட்படாவிட்டால் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தில் வளர முடியாது. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று திருமறை கூறுகிறது. ஆனால் பிசாசு நம்மை தடுமாற விழத்தல்ல கிறிஸ்துவின் அன்பின் பாதுகாப்பிலிருந்து பிரிக்க சோதிக்கிறான். எனவே பிசாசின் தந்திரங்களை முறியடிக்க சத்திய வார்த்தையின் மேலுள்ள விசுவாசம் தேவைப்படுகிறது. இந்த விசுவாசத்தில் நாம் வளர்ந்து பெருகவே கிறிஸ்து நம்மை பரீட்சிக்கிறார். யாக்கோப்பு 1:3 கூறியுள்ளது போல, உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாய் எண்ணுங்கள். ஆமென்.